இந்த சமபாவம் அதாவது the sum of the digit of a 3-digit number is 11. If the digits are reversed, the new number is 46, more than 5 times the old number. If the hundredth digit plus double the 10th digit is equal to the unit digit, find the 3-digit number. அதாவது 3 கண்டிஷனை கொடுத்துருக்கான். அந்த கண்டிஷனை வச்சு நம்ம இந்த XYZ கண்டுபிடிக்கணும், அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். ஓகேயா? நம்ம ஃபஸ்ட்டு லெட்டஸ் டேக் த 100th digit பி எக்ஸ், அதாவது 123ன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 டிஜிட் நம்பரு. இல்லை 100 இருக்கக்கூடியதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி 10th டிஜிட்டை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். யூனிட் டிஜிட்டை வந்து இசட்னு வச்சுக்கிறோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் அவன் கொடுத்துருக்கிறது இந்த 3ஐயும் கூட்டணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 11. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, அடுத்த கண்டிஷன் என்ன சொல்கிறான்? நம்மளுடைய நம்பர் எதாக இருக்கும்? 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இசட், தட் இஸ் த டிஜிட்டு, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டிஜிட்டு. ஓகே, இப்போ அவன் செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுக்குறான்னா, இந்த டிஜிட் அப்படியே ரிவர்ஸ் போட சொல்கிறான். ரிவர்ஸ் போட்டாச்சுன்னா 100 எக்ஸ் இருக்கிற இடத்துல இசட் வரும். 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸு, அது வந்து 5 டைம்ஸ் இன்ட்டு த ஓல்டு நம்பர். இதுதான் ஓல்டு நம்பர். 5 இன்ட்டு 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இசட் ப்ளஸ் 46. தட் இஸ் த ஈக்குவேஷன். ஓகே, இதை டிரைவ் பண்ணும்போது நமக்கு வந்து 5ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 500x ப்ளஸ் 50y ப்ளஸ் 5z ப்ளஸ் 46. இந்த பக்கத்தில் 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸு. ஓகே, இப்போ 500x இருக்குது, இந்த பக்கத்தில் ஒரு எக்ஸ் இருக்குது, அது அங்கிட்டு போயிடுச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஆயிரும். 499x. ஒய் வந்து 50y இருக்குது, இந்த பக்கத்தில் 10y இருக்குது, அங்கிட்டு போனால் மைனஸ் ஆயிரும். அப்போ 40y ப்ளஸ் 40y. அடுத்து இசட், இங்கே 100z இருக்குது, அங்கே வந்து 5z இருக்குது, அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் 95z. ஓகே, இப்போ ஈக்குவல் டு 40 ப்ளஸ் 46 இருக்குது. இந்த 46 அங்கிட்டு போயாச்சுன்னா மைனஸ் 46. ஓகே, அடுத்த கண்டிஷன் என்ன கொடுக்குறான்னா, அந்த 100 டிஜிட்டு ப்ளஸ்ஸு 10 இன்ட்டு 10th டிஜிட்டு, தட் இஸ் ஈக்குவல் டு யூனிட்டு. அதாவது எக்ஸ் ப்ளஸ் 2y இஃப் த 100 டிஜிட் ப்ளஸ் டபுள் த 10th டிஜிட். அப்போ எக்ஸுன்றது 100 டிஜிட்டு ப்ளஸ்ஸு 2, y is equal to unit digit z. அதாவது x plus 2y minus z is equal to 0. That is equation number 3ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுங்க. இதில் வந்து 95z இருக்குது. இந்த 95z அடிக்கணும்னா, அதாவது இது எக்ஸு, இது எக்ஸு, இது 40y மைனஸ் 95z is equal to மைனஸ் 46. இந்த 95z அடிக்கணும். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 95ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதை மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ வரும்? 95x ப்ளஸ் 95y ப்ளஸ் 95z is equal to 1045. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்க செகண்ட் ஈக்குவேஷன் எவ்வளவு? 499x ப்ளஸ் 40y மைனஸ் 95z is equal to மைனஸ் 46. இதை கூட்ட போகிறோம். கூட்டும்போது எவ்வளோ வரும்? இங்கே வந்து 499 ப்ளஸ் 95, 9 14 4, பேலன்ஸு 1 10 19 1 5, 594x ப்ளஸ்ஸு ஒய் எவ்வளோ இருக்குது? 95y இருக்குது, இங்கே 40y, அப்போ 135y. இதை கூட்டும்போது மைனஸும் ப்ளஸும் அடி ஆயிரும். ஈக்குவல் டு 1045 இருக்குது, அதில் வந்து 46 போயிடுச்சுன்னா 999. ஓகே, 135 ஈக்குவல் டு 999. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சு.
இதை வந்து டிரைவ் பண்ணலாம் பழையபடிக்கு. 9ஆல் அடித்தோம்னா 9 54 6 மிச்சம் 5 54 6 தடவை எக்ஸு ப்ளஸ்ஸு இதை 9ஆல் அடிங்க. 1 9 9 பேலன்ஸு 4 45 59 45 ப்ளஸ் ஒய் சீக்வல் டு 111. ஓகே, இந்த பழையபடிக்கு நம்ம 3ஆல் அடிக்கலாம். 22x ப்ளஸ்ஸு 5 15 5y சீக்வல் டு 3 3 9 2 21 7 21 37. ஓகே, 22x ப்ளஸ் 5y சீக்வல் டு 37. அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்? அந்த ஈக்குவேஷன் 1 ஃபஸ்ட்டு கண்டிஷனையும் 3வது கண்டிஷனும் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷனாவது x ப்ளஸ் y ப்ளஸ் z ஈக்குவல் டு x ப்ளஸ் y ப்ளஸ் z ஈக்குவல் டு 11. அடுத்து 3வது கண்டிஷன் என்ன கண்டுபிடிச்சோம்? 1 2 x ப்ளஸ் 2y மைனஸ் z ஈக்குவல் டு 0. இது 3வது ஈக்குவேஷன். இதை ரெண்டையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? எக்ஸும் எக்ஸும் 2x, y வந்து 3y ஈக்குவல் டு 11 வரும். ஓகே, 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11. இது ஒரு கண்டிஷனாக கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு? இது 4வது ஈக்குவேஷன், இது 5வது ஈக்குவேஷன். ஓகே, 22x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 37. இது வந்து 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11. இதை வந்து 22 மாறணுமா 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ இந்த 5th ஈக்குவேஷன் இன்ட்டு 11ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 22x ப்ளஸ்ஸு 33y ஈக்குவல் டு 11 × 11 121. ஓகே, இதை இப்போ இதிலேருந்து இதை லெஸ் பண்ணிங்கன்னா 22x அடி ஆயிரும். 5y மைனஸ் 33y அப்போ மைனஸ் 28y ஈக்குவல் டு 127. இங்கே 37 இருக்குது. 11 7 போச்சுன்னா 4, இங்கே 1 இருக்குது. 11 3 போச்சுன்னா 7 74. ஓகே, அப்போ 28y இது மைனஸு அது மைனஸு. அப்போ 28y ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 28y ஈக்குவல் டு 74. 74. or 84. அதாவது 121 37 11 7 போச்சுன்னா 4, இங்கே 2 இருக்குது. 11 11 7 போச்சுன்னா 8, 3 போச்சுன்னா 84 84 வரும். 4 11 1 பேலன்ஸ் 1 8 1 9 9 1 10 12 84. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 84. இப்போ y இஸ் ஈக்குவல் டு 84/28. இதை 4ஆல் அடிச்சிங்கன்னா 21, இது 8 21/7 பலவடிக்கு அடிச்சிங்கன்னா 3. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 3. அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு z
எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு இசட். இதில் y வேல்யூ போட்டிங்கன்னா y வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸும் y இருக்கக்கூடிய வேல்யூ. அஞ்சாவது ஈக்குவேஷனை போடுங்க. 2x + 3y = 11. 2x + 3y = 11. y வேல்யூ 3. 2x + 3 × 3 = 11. 2x = 11 - 9 = 2. x இந்த 2 அடிச்சிடும் 1. எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு, ஒய்யோட வேல்யூ இசட் வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்த எக்ஸ்பிரஷன் x + y + z = 11. தட் இஸ் த ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதில் எக்ஸோட வேல்யூ போடுறோம் 1, ஒய்யோட வேல்யூ போடுறோம் 3 + z = 11. z = 3 4 11 - 4 4 போயிடுச்சுன்னா 7 7 4 11. அப்போ x = 1, y = 3, z = 7. அதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் வந்து 137. 137. தட் இஸ் த ஒரிஜினல் டிஜிட். அதாவது இது 100 டேர்ம்ஸு, இது 10th, இது வந்து யூனிட். அப்போ 137 வரும். தட் இஸ் த சொல்யூஷன்.